Hello guys, welcome to examalerts.in powered by Beacon Vibe. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேகன்சி டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வேகன்சிக்கு நோ எக்ஸாமினேஷன், நோ ஃபீஸ், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமா இவங்க வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ அண்ட் டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் சேலரி இதுக்கு என்னன்னா அப் டு 60,000 வரைக்கும் இவங்க வந்து இந்த ஜாபோட சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் த லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் இஸ் 24/3/2025. ஸோ பிஃபோர் தட் மேக் ஷுவர் நீங்கள் வந்து நல்லா அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், இது வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் அண்டர் த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. இது மாதிரி எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கால்ஃபேர் பண்ணுறாங்க அப்ளிகேஷன்ஸ். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே வேகன்சி இருக்கோ யூ ஹாவ் டு கோ டு த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் அண்ட் யூ ஹாவ் டு சர்ச் த வேகன்சி. ஸோ இப்போதைக்கு நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ஸோட வேகன்சி அதோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் இஸ் மெடிக்கல் ஆஃபீஸர். மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி போஸ்ட் வந்து அரியலூர்ல ஒரு போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. சேலரி வந்து பாத்தீங்கன்னா 60,000. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி இருக்கணும். அந்த டிகிரி வந்து ஷுட் பி அப்ரூவ்ட் பை யூஜிசி அண்ட் ஆல்சோ பை த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இன்னொரு இம்பார்ட்டன்டான இதுல வந்து ஒரு எலிஜிபிலிட்டி என்னன்னா த பர்சன் ஷுட் ஹாவ் பீன் ரெஜிஸ்டர்டு பை த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ண டாக்டர்ஸ் மட்டும்தான் அப்ரூவ்டா இருப்பாங்க. ஸோ பேசிக்லி எம்பிபிஎஸ் டிகிரியே போதும். ஸோ மெடிக்கல் ஆஃபீஸருங்கிற போஸ்ட்டுக்கு அண்ட் அண்டர் த ஏஜ் ஆஃப் 40 இருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் த ஸ்டாஃப் நர்ஸ். ஸ்டாஃப் நர்ஸ் வந்து டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் முடிச்சிருந்தா போதும். மிட் வைஃபரி ஆர் பிஎஸ்சி நர்சிங் வரைக்கும் பண்ணியிருக்கலாம். இவங்களோட சேலரி 18,000. அதே மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷன் இவங்க படித்த டிகிரி வந்து ஷுட் பி ரெகக்னைஸ்ட் பை த இந்தியன் நர்சிங் கவுன்சில். இவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் வந்து அண்டர் 50 வரைக்கும் 50க்குள்ள இருக்கணும். 50 தாண்டி போகக்கூடாது. அதுக்கு அடுத்து அனதர் இம்பார்ட்டன்ட் போஸ்ட் இது வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இது வந்து நிறைய பேர் எலிஜிபிளா இருக்கலாம். ஸோ இது என்னன்னு பாருங்க. ஒரு வேகன்சி இருக்கு. இவங்க வந்து 12th பாஸ் இருந்தா போதும். வித் பயோமேட்ஸ், பயாலஜி, பாட்னி ஆர் ஜுவாலஜி யாரோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தா போதும். தென் மஸ்ட் ஹவ் பாஸ் தமிழ் அஸ் அ லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழா இருந்திருக்கணும் at the SSLC level. So அதுக்கு அடுத்து must possess at least 2 years of experience in the multi-purpose of healthcare or inspector or sanitary inspector offered by private institutions. So இந்த மாதிரி ஒர்க்கை இவங்க பண்ணியிருந்தா போதும். அது போக யூனிவர்சிட்டி இன்க்ளூடிங் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் granted by the டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் இவங்க கூட வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து சேலரி 14,000. இவங்களோட ஏஜ் வந்து அன்டில் அண்டர் 35 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்க்கு அப்ளிகபிளா இருக்கிறதுக்கு ஸோ மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரா நீங்க 2 இயர்ஸ் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அகைன் இதை வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கூட எடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த ஃபியூச்சர் நீங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டரா ஆகணும்னா இந்த பர்பஸ் மூலியமா நீ கேன் அகைன் என்டர் இட். தென் சப்போர்ட் ஸ்டாஃப் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இது வந்து இவங்களுக்கு அகைன் 8,500 வரைக்கும் சேலரி. இவங்களோட வயசு உச்ச வரம்பு வந்து 45க்குள்ள இருக்கணும். ஸோ அகைன் இதுல வந்து ஒரு 2 இம்பார்ட்டன்டான போஸ்ட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் படிக்கிறது இல்லாம இதோட இம்பார்ட்டன்ட் இந்த இந்த 2 போஸ்ட் ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கெய்னிங் பிளாட்ஃபார்மும் இது இருக்கும். கரெக்ட்? ஸோ எஸ், லெட்ஸ் சி த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில மெடிக்கல் ஆஃபீஸருங்கிற போஸ்ட்டுக்கு என்ன பவர், என்ன அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், ரோல் என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த நேஷனல் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம்ஸ் லைக் நேஷனல் ஹெல்த் மிஷன், இம்யூனைசேஷன் டிரைவ்ஸ் சச் அஸ் போலியோ. இந்த மாதிரி வந்து இவங்க வந்து வேக்சினேஷன் டிரைவ்ஸ் இவங்க கொடுக்கலாம். அது போக கிளினிக்கல் அண்ட் சர்வீசஸ் அண்ட் பேஷண்ட் கேர், பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ல, கம்யூனிட்டி ஹெல்த் கேர் சென்டர்ல இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸை என்ஷூர் பண்ணுவாங்க. அது போக பப்ளிக் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க அபார்ட் ஃப்ரம் கிளினிக்கல் சர்வீசஸ் போக ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் டேக் பார்ட் பண்ணுவாங்க. சச்சஸ் டிசீசஸ் ஏதாவது புதுசாக அவுட் பிரேக் இருக்கா, சச்சஸ் இப்போ பாருங்க கோவிட் ஒரு அவுட் பிரேக் ஆச்சு, ஏதாவது புது கைண்ட் ஆஃப் டிசீசஸ் வந்திருக்கா, இப்போ கூட அங்கங்கே நிறைய டிசீசஸ் பாப்அப் ஆகுது சச்சஸ் ஜிக்கா வைரஸ். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இவங்க உடனே நோட்டிஃபை ஆவாங்க. இவங்க தான் வந்து அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெக்யூலரான ஒரு ஒரு வித்தியாசமான டிசீஸ் வந்திருக்கு, இதை வந்து நம்ம உடனே
உடனே நம்ம வந்து கர்டைல் பண்ணணும். நம்ம உடனே இத வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த மெடிக்கல் ஆஃபீசர் தான் குடுப்பாங்க. அதுக்கு அடுத்து சூப்பர்வைஷன் அண்ட் ட்ரெய்னிங். அதாவது வந்து ஹெல்த் கேர் ஸ்டாஃப்க்கு சச் அஸ் நர்சிங் ஸ்டாஃப், அது போக இங்க சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இதுக்கெல்லாமே இவங்க வந்து ட்ரெய்னிங் குடுக்கலாம். அகைன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து டைரக்டிவ்ஸ் டூ ஹெல்த் கேர் பாலிசி இம்மீடியட்டா நான் சொல்றேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு இம்மீடியட்டா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணணும்னா, இவங்களால அத பண்ண முடியும். ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஏதோ லிமிட்டட் கெப்பாசிட்டி இருந்தாலுமே, எமர்ஜென்சி நீட்ஸ்ல இவங்களுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி சச் அஸ் ஆர்டரிங் மெடிசின்ஸ் இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும். அகர ரெகுலேட்டரி பவர் அவங்க வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் இந்த இந்த கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நடக்குதா அ அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்க என்ஷூர் பண்ணலாம். ஸோ, இந்த மெடிக்கல் ஆஃபீசர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான போஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் கேர். அ அதனால இந்த போஸ்ட்க்கு வந்து போத் பவர்ஸ் குடுத்துருக்காங்க. கிளினிக்கல் ஆஸ் வெல் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ். ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இது கூட நான் என்னன்னா இது வைடரான அ எலிஜிபிலிட்டி ரீசன்ஸ் இருக்கிறதுனால இத நம்ம பேசுறோம். ஸோ, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அப்படின்னா, இவருக்கு என்னென்ன விஷயம் இவரோட பவர்ஸ் என்னவா இருக்கும்னா, டு ஐடென்டிஃபை அண்ட் கண்ட்ரோல் த டிசீஸ் அவுட்பிரேக் சச் அஸ் டெங்கு, மலேரியா, கோலரா. ஸோ அப்ப இவங்க வந்து மெடிக்கல் ஆஃபீசருக்கு சப்போர்ட்டிங் ஸ்டாஃபா இருப்பாங்க. அது போக வெக்டார் போர்ன் டிசீசஸ்க்கும் இவங்க வந்து இம்மீடியட்டா ஸ்ப்ரே பண்ணணும், இன்செக்டிசைட் பண்ணணும். இதெல்லாம் இவங்க தான் வந்து இம்மீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் மானிட்டரிங் சச் அஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ், வேஸ்ட் டிஸ்போசல். ஏன்னா இதுல இருந்து தான் மெயினா வந்து இந்த மாரி அவுட் பிரேக் சச் அஸ் மழை காலத்துல வந்து மலேரியா, டெங்கு இந்த மாரிலாம் வராம இருக்கிறதுக்கு இவங்க தான் த ஃப்ரண்ட் லைன் ஃபோர்ஸா இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த போஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நேஷனல் ஹெல்த் ப்ரோகிராம் சச் அஸ் நேஷனல் மலேரியா ப்ரோகிராம், டிபி எலிமினேஷன் ப்ரோகிராம், ஸ்வச் பாரத் அபியான். ஸோ இந்த மாரி பிரிவென்டிவ் ஹெல்த் கேர் மெஷர்ஸ ஒரு ஹெல்த் கேர் இன்ஸ்பெக்டர்னால டேக் கேர் பண்ணிக்க முடியும். அது போக ரெகுலேட்டரி மெத்தட்ஸ் என்ன இருக்கு? இவர் இன்ஸ்பெக்ட் இன் பப்ளிக் அண்ட் பிரைவேட் பிரெமிசஸ். இவரு வந்து நம்ம வீட்ல வந்து இவர்னால வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், செக் பண்ண முடியும். இல்லன்னா எதுவும் இல்ல அப்படின்னா, இவரால உடனே கொண்டு போய் கம்ப்ளைண்ட்ட ரைஸ் பண்ண முடியும். ஃபார் த ஹெல்த் அத்தாரிட்டீஸ் இந்த மாரி மெஷர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணுங்கிறத இவரால என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து இதுதான் சொல்றேன்ல ரிப்போர்ட் வயலேஷன்ஸ் இதான் லீகல் ஆக்ஷன்ஸ் கூட அகைன்ஸ்ட் வயலேட்டர்ஸ். இன் கேஸ் நம்ம வந்து அவங்க சொன்ன இப்போ ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு, டெங்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த மெஷர்ஸ்லாம் எடுக்கலன்னா, அவர் கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் கூட எடுக்கலாம். ஸோ, சொல்லப்போனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. அதே சமயத்துல இவரு நான் இ இ இதுக்கு இருக்கிற எலிஜிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 12த் ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ, தட் இஸ் வை இது ஒரு எலிஜிபிலிட்டி நீங்க நெறைய பேர் கூட இதுக்கு என்னன்றத யூ கேன் ட்ரை ட்ரை கெட்டிங் இன்டூ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆல்சோ. அப்புறம் இவரு ஹி இஸ் கால்ட் த பேக் போன் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதுதான் ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட டீடைல்ஸ். இது போக சப்போர்ட் ஸ்டாஃப் இதெல்லாம் வந்து ஸ்டாஃப் நர்சிங் இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கிறதுனால, ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ உங்க டைம கூட வேஸ்ட் பண்ணாம இன் அ குயிக்கர் டைம் ஐ வாண்ட் டூ வைண்ட் அப். எஸ் நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க டவுன்லோட் பண்றதுன்னா, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அது போக நீங்க வந்து இதுல இந்த இந்த ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க சர்டிஃபிகேட்ட நீங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க. அத போய் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து ஒரு 3 டயர் அப்ரோச். அதுக்கு அடுத்து இவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ கூப்பிட்டு ஃபைனலா வந்து யூ வில் பி பிளேஸ்ட். ஸோ, இந்த இந்த 3 டயர்ல நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் அப்போவே நீங்க வந்து யூ ஆர் டென்ட் டூ ஹேவ் அ சாஃப்ட் அட்டெஸ்டட் காப்பீஸ், செல்ஃப் அட்டெஸ்டட் காப்பீஸ்னா, நீங்களே சைன் பண்ணி இந்த காப்பீஸ் எல்லாம் அனுப்பிச்சுருவீங்க. அத பேஸ்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ அதுக்கேத்தபடி தே வில் கிவ். அகைன் தென் லாஸ்ட்டா வந்து ஒரு இன்டர்வியூ கூப்ட்டு கடைசில நீங்க வந்து உங்கள பிளேஸ் பண்ணுவாங்க. அபார்ட் ஃப்ரம் தட் இவங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் கூட கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா டியூரிங் கோவிட் டைம். ஏன்னா அதெல்லாம் ஒரு ஹை எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கேட்கறாங்க. அப்புறம் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான இந்த போஸ்ட் வந்து பியூர்லி டெம்பரரி போஸ்ட் தான். ஆனா அந்த டென்யூர் வந்து இட்ஸ் ஸ்டில் ரினவல் ஆஃப்டர் 11 மந்த்ஸ். அதாவது ஒரு 11 மாசம் கழிச்சு உங்க போஸ்ட்ட திரும்ப ரினியூ பண்ணலாம் பேஸ்ட் அப்பான் யுவர் சர்வீஸ் ரெக்கார்ட். ஸோ அகைன் ஆனா பெர்மனன்ட்டா உங்களால இந்த பென்ஷன் இந்த மாரி பெனிஃபிட்ஸ் இதுக்கு வராது. பட் ஸ்டில் உங்களுக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இவங்க இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்ட் பொசஸ் 2 இயர்ஸ் ஆஃப் மல்டி பர்ப்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னா, இது அடுத்த லெவல் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்காகவும் நீங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணி வொர்க் பண்ணி பார்க்கலாம். ரைட்? அபார்ட் ஃப்ரம் தட் இதுல இருக்கிற டீட்டெயில்ஸ் பத்தி உங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். நேம் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர், தென் டேட் ஆஃப் பர்த், ஏஜ், செக்ஸ், ஸோ சாதி சான்றிதழ் எல்லாமே நீங்க வந்து ஆதார் இது எல்லாமே நீங்க வந்து
செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி குடுக்கலாம். அது போக கல்வி தகுதி, உங்களோட மார்க் ஷீட்ஸு எல்லாமே நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்க அனுப்பலாம். ஸோ அகைன் இந்த இந்த போஸ்ட் ஆஃப் மெடிக்கல் ஆஃபீசர், ஸ்டாஃப் நர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வேகன்சி மாறும். இந்த நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறது 4 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நீங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ஸ போய் பார்க்கலாம். நான் அரியலூர் வெப்சைட் இந்த வீடியோட எண்ட்ல அட்டாச் பண்றேன். அது போக அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸையுமே நீங்க வந்து examalert.inல கூடிய சீக்கிரத்தில யூ வில் பி கெட்டிங் அப்டேட்ஸ். ஸோ எஸ், தேங்க் யூ.